ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீராம நவமி. கட்டாயம் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள், அது மூலயமா உங்க வீட்டுக்குள்ள செல்வ செழிப்பு ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ரீராம நவமி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணுவோட தச அவதாரங்கள்ல ரொம்ப உயர்வான விரதமா கருதப்படக்கூடியது ஸ்ரீராமர் அவதாரம். தெய்வம் மனிதனாக அவதரித்து ஒரு அரசன், தலைவன், மனிதன், நண்பன் எப்படி தர்மத்தோட வழி வாழணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்ட அற்புதமான ஒரு அவதாரம் ராம அவதாரம். தெய்வமாகவே இருந்தாலும் மனித அவதாரம் எடுத்தால் சோதனைகளை, துன்பங்களை அனுபவிக்கணும். எந்த சூழலையும் தர்மத்துல வழியிலிருந்து மாறாம வாழணும் அப்படிங்கிறத மனித குலத்துக்கு வாழ்ந்து காட்டிய அற்புதமான ஒரு அவதாரம் தான் இந்த ஒரு ராம அவதாரம். மகாவிஷ்ணுவோட 7வது அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த ராம அவதாரம் இருக்கு இல்லையா, இது சைத்திர மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பங்குனி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய 9வது திதி, அதாவது நவனா 9 நவமி திதியில புனர்பூச நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துல ஸ்ரீராமர் அவதரிச்சிருக்கிறதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த நேரத்தை தான் நாம ஸ்ரீராம நவமியா கணக்குல எடுத்துக்கிறோம். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு எக்கச்சக்கமான பக்தர்கள் விரதமிருந்து வழிபடக்கூடியது வழக்கம். ராம நவமி விரதத்தை அன்றைய தினம் சூரிய உதயத்துல ஆரம்பித்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் கடைபிடிப்பாங்க. சில பேரு சூரிய உதயம் ஆரம்பித்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் கடைபிடிப்பாங்க. இது எப்படி இருந்தாலும் அது உங்க வழக்கம்தான். ஆனா ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வருஷத்துல ஒரு முறையாவது நாம ராமர் வழிபாடு செய்யணும். எந்த வேண்டுதல் இல்லாம ஒரு முறை விரதம் இருக்கிறது. சில பேர் பக்தியின் காரணமா ஸ்ரீராம நவமி விரதம் எடுப்பாங்க. சில பேர் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன் வச்சு அதை கடைபிடிக்கிறதுக்காக ஸ்ரீராம நவமி விரதம் இருப்பாங்க. இந்த வருஷம் மார்ச் 27ஆம் தேதி நமக்கு ஸ்ரீராம நவமி வந்திருக்கு. வழிபடக்கூடிய நேரம், எந்த நேரத்துல ஸ்ரீராம நவமிக்கான பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பங்குனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம் தான் ஸ்ரீராம நவமி. அப்படிப்பட்ட இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய நவமி திதி மார்ச் 26ஆம் தேதி பகல் 2:57 ஆரம்பித்து மறுநாள் மார்ச் 27ஆம் தேதி பகல் 12:53 வரைக்கும் இருக்கு. புனர்பூச நட்சத்திரமும் மார்ச் 26ஆம் தேதி இரவு 7:07 ஆரம்பித்து மார்ச் 27ஆம் தேதி மாலை 5:48 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் மார்ச் 27ஆம் தேதி கேலண்டர்ல நமக்கு ஸ்ரீராம நவமின்னு போட்டிருக்கு. புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் நமக்கு முந்தைய நாள் மார்ச் 26ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிச்சிடுது. சரி, அப்ப ஸ்ரீராம நவமிய நாம சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில 6:30 7:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அதை விட்டீங்கன்னா 9:30 10:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். இந்த நேரங்கள்ல உங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து இருக்கு. 10:12 ராகு காலம், அதை கணக்கு பண்ணிக்கோங்க. பெருமாள், திருமால், மகாவிஷ்ணு இவங்க எல்லாருக்குமே என்னென்ன நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைப்பீங்களோ அதை நீங்க ஸ்ரீராம நவமி அன்னைக்கு தயார் செய்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரேடியாக சமர்ப்பிக்கலாம். இது போக எந்த ஒரு விரத நாள், விசேஷ நாள் வந்திருந்தாலும் நம்ம அன்றைய தினம் வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ள செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுல ஒரு சில பொருட்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள்ல சில பொருட்கள் உங்களால வாங்க முடியலாம், சில பொருட்கள் வாங்க முடியாத சூழ்நிலை தள்ளப்படலாம். அப்படிப்பட்டவங்க நீங்க பத்தி கவலைப்பட தேவையில்ல. உங்களால என்னென்ன பொருட்கள் வாங்க முடியுமோ அதை நீங்க வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நமக்கு ஸ்ரீராம நவமி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. அதனால மங்களகரத்துல ஆரம்பிப்போம். மஞ்சள் தூள், அதாவது மஞ்சள் பொடி ஒரு பாக்கெட். ஏற்கனவே உங்க வீட்டுல மஞ்சள் தூள் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்தாவது மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா ஸ்ரீராமர், மகாவிஷ்ணு இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடையாளம் நாமம் தான். அப்படி அந்த ராமம் போடக்கூடிய நாம கட்டி இருக்கு இல்லையா, கண்டிப்பா சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல தேவஸ்தான கடைகள்லயோ நாட்டு மருந்து கடைகள்லயோ இந்த நாமக்கட்டி கிடைக்கும். நாமக்கட்டி 1 வாங்காம 2 வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நாமக்கட்டியை நீங்க பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, ஆனா கட்டாயம் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு
நாமக்கட்டி வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது மூலயமா ராமரோட கடாட்சம் நம்ம வீட்டுக்குள்ள பெருகும். வெறும் நாமக்கட்டி மட்டும் வாங்காம கூட கொஞ்சமா ஒரு பாக்கெட் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு செந்தூரம் வாங்கிட்டு வந்து வைக்கிறதும் விசேஷம்தான். அடுத்து ஒரு முக்கியமானது, ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இந்த ஒரு போட்டோ வைத்து தான் நீங்க பூஜை அறையில வழிபாடு செய்யணும். அது என்னன்னா, ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்துல இருக்கிற மாதிரி புகைப்படம். இது இது எல்லா வீடுகள்லயும் ஓரளவுக்கு இருக்கிறது தான். அப்படி இல்லைனா கூட ஸ்ரீராம நவமி அன்னைக்கு கண்டிப்பா ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்துல இருக்கிற மாதிரி போட்டோ உங்க பூஜை அறையில எவ்வளவு பெருசு வைக்க முடியுமோ அவ்வளவு பெருசு இருந்தா கூட போதும். அதை வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. அப்படி உங்க வீட்டுல ஏற்கனவே இந்த போட்டோ இருக்குனாலும் பாக்கெட்ல, அதாவது உங்க பர்ஸ்லயோ இல்லை உங்கள் ஷர்ட் பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு சிறிய அளவு இருந்தால் கூட போதும். அதை வாங்கிட்டு வந்து பத்திரப்படுத்திக்கணும். ஆனால் கண்டிப்பான முறையில் வாங்கணும். அடுத்ததா நமக்கு இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. சுக்கிரவாரம் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள்ல சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வெள்ளை மொச்சை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதால சுக்கிர தோஷம் விலகி உங்க குடும்பத்துக்கே சுக்கிர பார்வை கிடைக்கும். ஒருத்தவங்களுக்கு சுக்கிர திசை அடிச்சிட்டாலே பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான சுக்கிர பகவானுக்கு உகந்த அந்த வெள்ளை மொச்சைய ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாத வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா வலம்புரி சங்கு. பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு இருக்காருல்ல, பெருமாள், திருமால், மகாவிஷ்ணு, ஸ்ரீராமர், இவங்க எல்லாருமே ஒன்று தான். இவங்க எல்லாருக்கும் ரொம்ப உகந்தது, ரொம்ப பிடிச்சது வந்து கடல் சார்ந்த பொருட்களும். அது அந்த வலம்புரி சங்குக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி குறைஞ்சி பாசிட்டிவிட்டி அதிகமாகணும், எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடிக்கப்பட்டு நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வலம்புரி சங்க ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுல பூஜை அறையில வைக்கலாம். அடுத்ததா மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த ஒரு அற்புதமான பொருள் வந்து தாமரை மலர். அந்த தாமரை மலரை கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷான மலரா கோவில் வாசல்ல விற்பாங்க. அது முந்தின நாள் கிடைச்சாலும் பரவாயில்லை, அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பூஜை அறையில அந்த தாமரை மலரை நீங்க சமர்ப்பிக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான பொருள், இது எல்லோராலையும் வாங்க முடியுமான்னு தெரியல, முடிஞ்சவங்க வாங்கி வீட்டில் வைக்கலாம். மகாலட்சுமி தாயார் உருவம் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளி நாணயம் 1 கிராம் 2 கிராம்னு உங்களால எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க முடியுமோ அந்த வெள்ளி நாணயம் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வைக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த நவமி திதிகள்லயே பொதுவா சுப நிகழ்ச்சிகள் பண்றதோ சுபகாரியங்களை பத்தி பேசுறதோ செய்ய மாட்டாங்க. ஆனா அதுக்கு ஸ்ரீராம நவமி மட்டும் விதிவிலக்கு. சுபகாரிய சம்பந்தமான பேச்சுக்களை அன்றைய தினம் ஆரம்பிக்கலாம். வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், கொட்டேஷன் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்குறது, இது மாதிரி விஷயங்களையும் செய்யலாம். இதுதான் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை. எப்படி பார்த்தாலும் மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 12:52 நவமி திதி முடிஞ்சிடும். நவமி திதியையும் புனர்பூச நட்சத்திரத்தையும் கணக்கு பண்ணி கூடுமான அளவுக்கு வெள்ளிக்கிழமை காலையிலே பூஜை பண்ணிடுங்க. அது போக இந்த பொருட்களை நல்ல நேரமா பார்த்து 10:12 ராகு காலம் முடிஞ்சு கூட இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கலாம். அப்படி ஒரு காலை நேரத்தில் வாங்க முடியாதவங்க மாலை ஒரு 5 மணிக்குள்ளே வாங்கிடுங்க. இதில் எந்தெந்த பொருட்கள் வாங்க முடியுமோ அந்த பொருட்கள் வாங்கலாம். இல்லைனா நம்ம முக்கியமாக சொல்லிக்கக்கூடிய அந்த நாமக்கட்டி, ஸ்ரீராமர் பட்டாபிஷேக புகைப்படம், தாமரை மலர்கள், இந்த 3 பொருட்களும் வாங்கி வைக்கிறது குடும்பத்துக்குள்ள சுபிக்ஷத்தை அதிகப்படுத்தும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.